ஐநார்த்தினி நாளைக்கான அப்புறமெல்லாம் பாத்தீங்கன்னா வானதி பாண்டியன் கூட சண்டை போட்டுட்டு ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்க உள்ள பொருளாம் தூக்கி போடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு, எதுக்காக இது மாதிரிலாம் வந்து நடந்துக்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி எனக்கு அந்த பாண்டியன் மட்டும் வேணவே வேணாம், என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ தெரியாது, எனக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைங்க, அந்த பாண்டியன் முடிய நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே நீயே இவ்வளவு தூரம் முடிவு எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நாங்க சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா மீறி திடீர்னு எனக்கு பாண்டியன் தான் வேணும்னு நீ சொன்னேன்னா அதுக்கப்புறம் நாங்க சம்மதிக்க மாட்டோம், நாங்க சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வானதி இதுக்கப்புறம் எந்த ஜென்மத்திலையும் நான் பாண்டியனை நினைச்சு கூட பார்க்க முடியாது, நீங்க சொல்ற பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துறாங்க. ஒரு பக்கம் பாண்டியனும் வானதி மேல ரொம்பவே கோவமா இருக்கிறாங்க. அடுத்து பாண்டியன் வீட்டுக்கு போனதுமே சோழன் கிட்ட ரொம்பவே கோவமா உங்களுக்கு போயிட்டு நான் வானதி கிட்ட போய் பேச சொல்லலாம், எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு சோழன் கூட சண்டை போடுறாங்க. சோழனும் பாண்டியனும் மாத்தி மாத்தி அடிச்சு சண்டை போடுறத பார்த்துட்டு நிலாவோ ரொம்பவே கோவப்பட்டு நான் தான் வானதி கிட்ட போய் சமாதானப்படுத்தணும் இவரை கூட்டிட்டு போனேன், இதுக்கப்புறம் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் பாண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாண்டி அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் பாண்டி வானதி நினைப்பாவே இருக்கிறாங்க. அடுத்து வானதியை பொண்ணு பாக்குறதுக்காக வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அப்ப வானதி கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையனை முகத்தை கூட பார்க்காம அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. வீட்டுல கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடக்குது. அதை பார்த்துட்டு பாண்டியன் ரொம்பவே துடிச்சு போறாங்க. நம்ம காதலிச்சோம், நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்மளே வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டாலே அவனால மட்டும் எப்படி முடியுதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் வானதி நினைப்புல ரொம்பவே துடிச்சு போறாங்க. அடுத்து பாண்டியன் ஃபீல் பண்றதை பார்த்துட்டு எப்படியாவது பாண்டியனை வானதி கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன் கூடவே கடையில வேலை பார்க்குற அந்த நபர் வானதியை பார்த்து பேசுறாங்க. அந்த பாண்டியனை சுத்தி வந்து ஒரு செகண்ட் அவனை வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இல்லாமா இப்ப அவன் ஓன் நினப்பாவே இருக்கிறான், விட்டா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு அப்படி இருக்கிறான், தயவு செய்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சொல்றாங்க. ஆனா வானதியோ இனிமேல வானதியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது, எங்க வீட்டுல சொல்ற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்து வானதியோட வீட்லயும் எவ்வளவு சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சலாம், ஏன்னா இவ மனசு மாறினாலும் மாறணும்னு சொல்லிட்டு வேக வேகமா கோயில கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்காக எல்லாருமே வந்துறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயம் கேள்விப்பட்டு பார்க்க முடியாம வானதி தேடி அந்த கோயிலுக்கும் போறாங்க. அந்த பையன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வானதிக்கு ஒரு பக்கம் பாண்டிய நினைப்பாவே இருக்குது. அப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, எல்லாருமே என்ன மன்னிச்சிடுங்க, தப்பெல்லாம் என் மேலதான், நான் பாண்டியங்கிறவனை காதலிச்சேன், இன்னும் என்னால அவரை மறக்க முடியல, நான் பாண்டியனை மறந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாண்டியனும் வந்துறாங்க. அப்ப வானதி வேகமா பாண்டியனை பார்த்துமே ஓடிப்பிட்டு ஹக் பண்ணி கதறி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு பாண்டி, என்னோட கோபத்தினாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டேன், தயவு செய்து என்னை மன்னிச்சிரு, என்னை ஏத்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் உன் மேல எனக்கு கோபம் இருந்துச்சுதான், ஆனா உன்னை விட்டுட்டு போற அளவுக்குலாம் நான் யோசிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாண்டியனும் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ஆனா வானதி அம்மாவோ நீ என்ன நடந்தாலும் சரி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், உன் சம்மதத்தை கேட்டு தானே இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றோம், இப்ப வேணாம்னு சொன்னா நாங்க என்ன பண்றது, எல்லாரும் முன்னாடி எங்களால அவமானப்பட முடியாது, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் கட்டாயப்படுத்துறாங்க.